கரூர் இன்சிடென்ட் நடந்து மாதங்களை தாண்டிய நிலையிலையும் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே தமிழக முதலமைச்சர் தெரிவிச்சாங்க. சோ ஒரு நாங்க வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க போறோம், அதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம், நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிவித்தாலும் ஆனா இன்னமும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படல. அப்போ பாத்தீங்கன்னா நீதிமன்றமே இப்ப தெரிவிச்சிட்டாங்க. இதற்கான காரணம் தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. தலைவர்கள் எல்லாருமே பிரச்சாரங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதுல டிவிகே தரப்புல இருந்து முக்கியமான தகவல்களை முன் வச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு எந்த விதமான நிபந்தனைகளையுமே தமிழக காவல்துறை விதிக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கட்சிகளுக்கு 11 நெறிமுறைகள் 15 நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி விதிமுறைகளை போடுறாங்க அப்படின்னு கருத்துக்களையும் முன்வைக்காங்க. இந்த அடிப்படையில் தான் நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு கால கெடுவை முன் வச்சிருக்காங்க. ஹைகோர்ட் மட்டும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்லயும் திமுக பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழக்குகள்ல போய் குட்டு வாங்கிட்டு தான் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹைகோர்ட்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எந்த சம்பவமாக இருந்தாலும் மீடியாக்கள்ல கவரேஜ்ல வந்துடும். ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டே இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சமீப காலமாக பல்வேறு நிலைகள்ல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிவிகே சம்பந்தப்பட்ட இந்த கரூர் சம்பந்தப்பட்ட விவகாரம் கூட திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற நிலையில தான் லீடிங்ல இருக்கக்கூடிய டாப் லெவல்ல இருக்கக்கூடிய லாயர்ஸ்களை எல்லாமே களத்தில் இறக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா சிபிஐக்கு இது சென்று விடக் கூடாது. சிபிஐக்கு சென்றால் திமுகவுக்கு தோல்வி, சிபிஐக்கு செல்லலைன்னா டிஎம்கேக்கு வெற்றி. ஆனா பாத்தீங்கன்னா சிபிஐக்கு சென்று விட்டது. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் சிபிஐக்கு போட்டாங்க. அவங்களே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தலைமையில போட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். எப்பவுமே காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தான் திமுக முதுகுல ஏறி சவாரி செய்வாங்க. இப்போ அந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நிலை எங்க மாறுது, எப்படி மாறுது அப்படின்னு எடுக்கும் போதா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய வருகை இதை மாற்றுகிறது. இங்க காங்கிரஸ் கட்சி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, திமுக கூட்டணியை விட்டு வெளியேறணும், சோ டிவிகே கூட செல்லணும் அப்படிங்கிற நிலையில இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா அவர் டெல்லி காங்கிரஸ் தலைமையை கூல் படுத்தணும். அவர் ராகுல் காந்தியை கூல் படுத்திட்டோம்னா பரவாயில்ல, கூட்டணி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரைக்கும் சரி நம்ம இந்த தேர்தலையும் தொடர்ந்து பயணிக்கலாம், வேண்டுமென்றா கூடுதலான தொகுதிகளை கேட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. இந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தணும். வெளியே சென்றிருக்கக்கூடியவங்க ஓ பன்னீர்செல்வம், அதே நேரத்தில் டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவில் கொண்டு வரணும். அது மட்டுமல்லாமல் பல கட்சிகளை கொண்டு ஒரு வலுவான அலையன்ஸை உருவாக்கணும். சோ இப்படி உருவாக்கினால்தான் திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும். 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவால திமுகவை வீழ்த்த முடியாது. புரட்சி தலைவர் விஜயலலிதா அவர்கள் ஒரு கருத்துக்களை முன்வைப்பாங்க. கண்ணு கட்டிய தொலைவு வரைக்கும் எதிரிகளே கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. இந்த வரிகள் இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்துகிறது அப்படின்னு சொல்லலாம். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் கிடையாது. அப்ப எதிரிகள் இல்ல அப்படிங்கும் போது திமுக மீண்டும் வெற்றி பெற்று 2026 தேர்தலில் அரியணையில தொடர போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் கள நிலவரம் மாறணும். திமுக டஃப் கொடுக்கணும், திமுக வீழ்த்தணும் அப்படின்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் சிவா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் சரி, வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவிகே தொடர்புடைய ஒன்றுக்கு மேற்பட்ட பல மனுக்கள் ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. இதில் குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்களுடைய ஜாமீன் மனு, புஷி ஆனந்த் தரப்பில் இருந்து அவங்களே அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை தள்ளுபடி செய்ய வச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இது சிபிஐக்கு போய் விட்டது, சிபிஐ விசாரணையில் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் மூலமாக சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க அப்படிங்கிறனால ஸோ அதனால் இந்த மனுவை திரும்ப பெறுவதாக புஷி ஆனந்த் தரப்புலேருந்து தெரிவித்தாங்க. இந்த அடிப்படையில் தான் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 நாள் கெடுவை தமிழக அரசாங்கத்துக்கு முன் வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வழிகாட்டு நெறிமுறைகள், இந்த விதிகளை உருவாக்குவது குறித்து பேசும்போது தான் தமிழக அரசாங்கம் தரப்புல இருந்து ரோட் ஷோ நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்காது அப்படிங்கிற தகவல்களை முன் வச்சாங்க. அப்படி முன்வைக்கும் போது தான் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி முன்வைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானதா, ஏன்னா இந்த பிரச்சாரங்கள் போன்றவர்கள் ஈடுபடுவதற்கு என்ன ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் நீங்க உருவாக்கி இருக்கீங்க, அப்ப இம்மிடியட்டா 10 நாட்களுக்குள்ளார சோ அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால
கெடுவை வந்து நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 10 நாட்களுக்குள்ளார இந்த பிரச்சாரங்கள், ரோட் ஷோ போன்ற நிகழ்வுகள் குறித்து விதிமுறைகளை, ஒரு கைட்லைன்ஸை நீங்க உருவாக்கலைன்னா நாங்களே வந்து டெம்பரவரியாக நீதிமன்றமே அந்த வழிகாட்டுதல்கள், நெறிமுறைகள், கைட்லைன்ஸை டெம்பரவரியாக நாங்களே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்து மாதங்களை தாண்டிய நிலையிலையும், ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே தமிழக முதலமைச்சர் தெரிவிச்சாங்க, சோ வந்து ஒரு நாங்க வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க போறோம், அதுக்கு டீமை ஃபார்ம் பண்ணிட்டோம், நாங்க அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிவித்தாலும் ஆனா இன்னமும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றமே இப்ப தெரிவிச்சிட்டாங்க. இதற்கான காரணம் தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது, தலைவர்கள் எல்லாருமே பிரச்சாரங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து டிவிகே தரப்புல இருந்து முக்கியமான தகவல்களை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு எந்த விதமான நிபந்தனைகளையுமே தமிழக காவல்துறை விதிக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில கட்சிகளுக்கு 11 நெறிமுறைகள், 15 நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி விதிமுறைகளை வந்து போடுறாங்க அப்படின்னு கருத்துக்களையும் முன்வைக்காங்க. இந்த அடிப்படையில் தான் நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு கால கெடுவை வந்து முன் வச்சிருக்காங்க. அப்போ 10 நாட்களுக்குள்ளார இந்த கைட்லைன்ஸை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு திமுக அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நாம பார்க்கலாம். இல்லை சார், இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திமுக மீது தொடர் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி விஷயம் உயர்நீதிமன்றம் வச்சுக்கிட்டே அதில் இது வந்து திமுக வந்து பின்னடைவு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட் மட்டும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்லையும் திமுக பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழக்குகளில் போய் குட்டு வாங்கிட்டு தான் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் பெரிய அளவில் அதை ஃபோக்கஸ் பண்ணல, கொண்டு வரல அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஹைகோர்ட்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எந்த சம்பவமாக இருந்தாலும் மீடியாக்கள்ல வந்து கவரேஜ்ல வந்துடும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இது போன்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சமீப காலமாக பல்வேறு நிலைகள்ல, குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிவிகே சம்பந்தப்பட்ட, இந்த கரூர் சம்பந்தப்பட்ட விவகாரம் கூட திமுக வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற நிலையில தான் லீடிங்ல இருக்கக்கூடிய, டாப் லெவல்ல இருக்கக்கூடிய லாயர்ஸ்களை எல்லாமே களத்தில் இறக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்ன காரணம் அப்படின்னா, சிபிஐக்கு இது சென்று விடக்கூடாது, சிபிஐக்கு சென்றால் திமுகவுக்கு தோல்வி, சிபிஐக்கு செல்லலைன்னா டிஎம்கேக்கு வெற்றி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு சென்று விட்டது. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு போட்டாங்க. அவங்களே வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் தலைமையில் போட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் சுப்ரீம் கோர்ட்ல. இதே போலதான் இந்த டிவிகே சார்புடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்த விவாதங்கள் நடக்கும் போதா ஒரு 10 நாள் கெடுவை போடுறாங்க. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. ஓகே சார், இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி வந்து என்னை நேரில் பார்த்தா மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இந்த நேரத்தில் இதை குறிப்பிடுறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது என்ன அப்படின்னா, மை டியர் பிரதர் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, முதல்ல எடுத்துக்கலாம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சகோதரர் அப்படின்னு சொல்லி தான் ராகுல் காந்தி அவர்கள் அழைப்பாங்க. ஸோ அதனால தான் நானும் வந்து சகோதரர் ராகுல் காந்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். எந்த ஒரு கட்சி தலைவர்களுக்குமே நான் வந்து சகோதரர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசுவது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டும்தான் நாம் இந்த இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன காரணம், நீங்கள் கேட்டது போல இப்போ என்ன காரணம், இப்போ ஏன் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தமிழக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அதாவது காங்கிரஸ் கட்சி திமுக கூட இருக்குமா, திமுகவை விட்டு வெளியேறுமா? காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெருவாரியான முக்கியமான தலைவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் பெருவாரியானவர்கள் அதிருப்தியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு அறிமுகமான, என்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசும்போது கூட அவங்கள பொறுத்த வரைக்கும், அவங்க தொகுதி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட பயணிச்சா வெற்றி பெற முடியாது, அப்போ திமுகவை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பதாகத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய தயவு திமுகவுக்கு வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் திமுகவுடைய முதுகுல ஏறி சவாரி செய்வாங்க. இப்போ வந்து அந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நிலை வந்து எங்க மாறுது, எப்படி மாறுது அப்படின்னு எடுக்கும் போதான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய வருகை இதை மாற்றுகிறது. என்ன அப்படின்னா, ஆப்ஷனே இல்லாமல் இருந்த கட்சிகள், இப்போ ஒன்று திமுக இல்லது அதிமுக, மாறி மாறி 2 கட்சிகள்ல தான் மாறி மாறி கூட்டணிக்கு செல்லன, வேற ஆப்ஷனே கிடையாது. 2 குதிரைகளுமே வந்து ஒரே நிலையில பயணிக்கக்கூடிய குதிரைகள் தான். ஸோ அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வேற வழி இல்லை, இங்க இருந்தாலும் ஒன்று அங்க இருந்தாலும் ஒன்று, சரி இங்கே நம்ம பயணிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புதிதாக ஒரு கட்சி உருவாகி நிற்கிறது. அந்த கட்சிக்கும் மக்கள் மத்தியில செல்வாக்கு வந்து பெருமளவு இருந்துகிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் உருவாகி கொண்டே இருக்கிறது, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும்
அப்போ டிவிகே சைடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதைத்தான் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KC வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவை சார்ந்தவர். இவரை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் டெல்லியில் எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னா தகவல்கள் வந்து நம்ம கடந்த வீடியோக்குள்ள கூட பேசியிருந்தோம். கேரளாவில் டிவிகே கூட கூட்டணி வைத்தால் ஒரு 2-3% வாக்குகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிலையிலையும் அங்கு பேசி முடிக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் டிவிகே பக்கம் காங்கிரஸ் செல்ல வேண்டும் அப்படிங்கிற மனநிலை வந்து பெரிய அளவு காங்கிரஸ் வட்டாரத்தில் உருவாகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் இப்போ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, அப்போ காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பயணிக்கணும், கூட வச்சிருக்கணும் அப்படின்னா அதற்கான அரசியல் நகர்வுகளில் செயல்படணும். இந்த அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை மட்டும்தான் நான் வந்து சகோதரர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். இதற்கான காரணம் மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. ஸோ அதனால தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருந்தாலும் டெல்லி காங்கிரஸ் தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு செயல்படக்கூடிய நிலையில் தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே காங்கிரஸ் கட்சி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, திமுக கூட்டணியை விட்டு வெளியேறணும், ஸோ டிவிகே கூட செல்லணும் அப்படிங்கிற நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா அவர் டெல்லி காங்கிரஸ் தலைமையை கூல்படுத்தணும். அப்போ ராகுல் காந்தியை கூல்படுத்திட்டோம்னா பரவாயில்ல, கூட்டணி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரைக்கு சரி நம்ம இந்த தேர்தலையும் தொடர்ந்து பயணிக்கலாம், வேண்டுமென்றா கூடுதலான தொகுதிகளை கேட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. இந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நாம பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பேசாத முதலமைச்சர் அவர்கள் இப்போ ஏன் பேசுகிறார்? தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, இப்படியான சூழ்நிலையில் ஏன் பேசுறாங்க? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா அளவிலையும் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய நிலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அதற்கான நகர்வுகள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இப்போ காங்கிரஸ் வந்து முழுவதுமாக தேவைப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல திமுக தலைமை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்காங்க. இந்த உறுதியின் வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சியில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அப்படின்னு நாம பார்க்கலாம். ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பவும் திமுக தான் 2026 வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாருல்ல சார், என்ன காரணம்? இல்ல, ஓபிஎஸ் அவர்களிடத்துல செய்தியாளர்கள் கேட்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில திமுக தான் 2026 வெற்றி பெறும், அதே நேரத்தில் இதை நான் சொல்லல, மக்கள் தான் சொல்றாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அப்போ இதுல இருக்கக்கூடிய தன்மை, உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில திமுக தான் வெற்றி பெறும், அதுல மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருந்தாலும், பல அடிதடிகள் இருந்தாலும், கொள்கை ரீதியான மோதல்கள், அரசியல் ரீதியான மோதல்கள் கூட்டணியில் இருந்தாலும், ஆனால் கூட்டணியில பிளவு ஏற்படலை. இன்றளவும் திமுக கூட்டணி கடந்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக பயணித்த கூட்டணி உறுதியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில பெரும் மோதல் இருக்கிறது, காங்கிரஸ் வெளியேற போகிறது, டிவிகே கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும், டெல்லி காங்கிரஸ் தலைமை மட்டத்தில் பேச்சுவார்த்தைகளை முடிச்சுட்டாங்க, பேசி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாலும், ஆனாலும் காங்கிரஸ் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் இன்னும் வெளியேறல. ஏன்னா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிமிடம் வேண்டுமென்றாலும், என்ன மாற்றங்கள் வேண்டுமென்றாலும் நிகழலாம். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டும் வெளியேறலாம், அல்லது வெளியேற வேண்டிய மனநிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கன்வின்ஸ் பண்ணி திமுக கூட தொடர்ச்சியாக பயணிக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் திமுக தலைமை வெற்றி பெறலாம். ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. ஆனாலும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் வெளியேறல. இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா வெளியேற்றப்பட்டாங்க. மல்லை சத்யா வெளியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடியை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. புதிதாக ஒரு கட்சி உருவாக போகிறது. இந்த கட்சி யாரு கூட சேர்ந்து பயணிக்க போறீங்க, யாரு கூட கூட்டணி அப்படிங்கும் போதுதான் திமுக கூட தான் நாங்கள் கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. செய்திகளில் கூட புதிதாக ஒரு கட்சி திமுக கூட்டணிக்கு வந்து விட்டது அப்படிங்கிற செய்திகளில் கூட நியூஸ் வெளியாகிட்டு இருந்துச்சு. புதிதாக ஒரு கட்சி அப்படிங்கும் போது ஏற்கனவே மதிமுகவிலிருந்து வெளியேறிய மல்லை சத்யா உருவாக்கக்கூடிய கட்சியும் திமுக கூட்டணி தான் பயணிக்குது. அந்த கட்சி கூட வெளியே போகல. அதாவது பார்த்தீங்கன்னா மல்லை சத்யா அவர் பின்னால் சென்ற மதிமுகவினர் கூட திமுக பின்னாடி தான் வர்றாங்க. ஸோ இவங்க வந்து இல்லை அதிமுக பக்கம் போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வைகோ அவர்கள் வந்து திமுக தான் இருக்காங்க. அப்போ வைகோவோடு மோதல் மூலமாகத்தான் இங்கே ஒரு புதிதாக ஒரு கட்சி உருவாகிறது. ஆனால் அந்த கட்சியும் திமுக கூட தான் கூட்டணி வைக்கிறது.
அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து வலுவான ஒரு கூட்டணியாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில் சேதாரங்கள் ஏற்பட்டாலும் ஆனால் வந்து திமுக கூட்டணியில் எந்த விதமான சேதாரங்களும் கிடையாது அப்படிங்கிற நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் தெரிவித்த கருத்து முழுமையான ஒரு கருத்து தான். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகல, சிதறி கிடக்குறாங்க. அப்ப சிதறி கிடப்பதன் மூலமாக இங்க திமுக பெரிய வெற்றியை பெற்றுவிடும். 2024 திமுக வெற்றி பெற்றுவிடும். அப்போ ஓபிஎஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து வலுப்படுத்தணும். வெளியே சென்றிருக்கக்கூடியவங்க ஓ பன்னீர்செல்வம், அதே நேரத்தில் டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவில் கொண்டு வரணும். அது மட்டுமல்லாமல் பல கட்சிகளை கொண்டு வந்து ஒரு வலுவான அலைன்ஸை உருவாக்கணும். ஸோ இப்படி உருவாக்கினால்தான் திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும். 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவால திமுகவை வீழ்த்த முடியாது. இது நிதர்சனமான உண்மைதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து கள நிலவரம் எப்படி இருக்கு, இன்னும் தேர்தலுக்கு 6 மாத காலம் தான் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து கள நிலவரம் எப்படி இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள், அதாவது வந்து அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள், முன்னாள் அமைச்சர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள், இந்த தொகுதிகளுக்கெல்லாம் நாம நேரடியாக சென்று பார்க்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது அதிருப்தி பெரிய அளவில் இருக்கிறது, ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்கிறது. ஆனாலும் திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு எதிரிகள் கண்ணு கட்டிய தொலைவு வரைக்கும் கிடையாது. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கருத்துக்களை முன்வைப்பாங்க, கண்ணு கட்டிய தொலைவு வரைக்கும் எதிரிகளே கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. இந்த வரிகள் வந்து இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்துகிறது அப்படின்னு சொல்லலாம். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் கிடையாது. அப்ப எதிரிகள் இல்லை அப்படிங்கும் போது திமுக மீண்டும் வெற்றி பெற்று 2026 தேர்தலில் அரியணையில் தொடர போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ தேர்தல் கள நிலவரம் மாறணும், திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா இங்க வந்து ஒரு வலுவான அலையன்ஸ் உருவாகணும். இப்போ வந்து அதிமுக பாஜக ஒரு அலையன்ஸா இருக்காங்க, இவங்க வலுவான அலையன்ஸ் கிடையாது அப்படின்னா இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எடுபடலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு பிரச்சாரங்களுக்கு சுற்றுப்பயணங்களுக்கு சென்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் மீடியா ஃபோக்கஸ் பெரிய அளவில் எடுபடலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய திசைகளில் கூட்டம் கூடினாலும் அந்த கூட்டம் வந்து திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டமா அப்படின்னா அது வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான கூட்டமாக பார்க்க முடியலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக வலிமையாக இருக்கிறது. அப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு வலிமையான அலையன்ஸ் உருவாக்கணும். அந்த வலிமையான அலையன்ஸை உருவாக்கக்கூடிய முயற்சியில் வேலைகளில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபடணும். இந்த அடிப்படையில் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு கருத்து தான். தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்தணும் அல்ல எதிரில் இருக்கக்கூடிய அணி வெற்றி பெறணும் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கருத்துக்களை முழுமையாக எடுத்துக்கொள்வது மிக முக்கியமான ஒரு கருத்தாக தான் இருக்கும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.